2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. 4 முனை போட்டி நடக்குது. புதுசா வந்த கட்சிகளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல திராவிட மாடல் கட்சிகளுக்கே ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மத்தியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டு ஆளாமைய தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்கு, மத்தியில் இருக்கிறவங்க ஆண்ட மாநிலங்கள் இருக்குது இல்லையா, அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சியை படிச்சும் கையிலேயே விட்டுறேன். கமெண்ட்ஸ் பண்ணட்டும், அப்ப தெரியும் எந்த ஆட்சி தேவைன்னு. தாவேகா சமீபமா தான் இப்போ ஓபன் பண்ணாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிறீங்க 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு தான். டிவிகேக்கு 33 வருஷம் ஆச்சு. நம்ம விஜய் அவருக்கு இருக்க ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு உங்களுடைய பார்வை? ஏன்னா அவர் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. போற இடத்துல எல்லாம் உயிர் பலி போயிட்டே தான் இருக்கு. சுய புத்தி வேணுமில்ல, சுயறிவு இருக்கணும்ல, ஒழுக்கம் இருக்கணும்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் போலீஸையும் குறை சொல்றது, அப்புறம் விஜய் சாரை குறை சொல்றது, அரசு குறை சொல்றதெல்லாம் இருக்கு. உனக்கு சுய ஒழுக்கம் இருக்கணும். ஒரு முதலாளி போய் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு தொழில் பண்றோன்னா வேடிக்கை பார்த்து இறந்தானோ எங்கேயாவது ஒரு செய்தி இருக்கா? இந்த இறந்தவங்களாம் யாருன்னு பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் அரசியல் சூழ்நிலை உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. 4 முனை போட்டி நடக்குது. இதுல புதுசா வந்த கட்சிகளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல திராவிட மாடல் கட்சிகளுக்கே ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சொல்ல போனா தமிழ்நாட்டில் 1967 காங்கிரஸுடைய ஆட்சி முடிவு போது 10 வருஷம் காமராஜர் இவங்கெல்லாம் ஆட்சி முடியும் போது அண்ணா வராரு. நான் பொதுவாக விட்டுறேன், இந்த நாட்டை படித்தவங்க இருக்காங்க எவ்வளோ எதிர்முனையில். இந்தியாவுடைய சராசரி எடுத்துக்கிட்டோம் வளர்ச்சி மாநிலங்களை. எந்த மாநிலம் மத்தியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டு ஆளாமைய தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்குது, மத்தியில் இருக்கிறவங்க ஆண்ட மாநிலங்கள் இருக்குது இல்லையா இந்திய திருநாட்டில், அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சியை படிச்சும் கையிலேயே விட்டுறேன். கமெண்ட்ஸ் பண்ணட்டும், அப்போ தெரியும் எந்த ஆட்சி தேவைன்னு. புதுசா வந்த கட்சிகளை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்க சார்? அதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சொன்ன மாதிரி செய்யணும், சொல்கிறத அப்படி செய்வாங்களாங்கிறது முக்கியம். செய்யலைன்னா காணாமல் போயிடுவாங்க. மக்கள் சாதாரண ஆளுங்க கிடையாது, நல்லா கொண்டாடுவாங்க. செயல் திட்டம் இல்லைன்னா உடனே தண்டிச்சிருவோம். நம்ம மக்கள் அதில் சூப்பர். இப்போ 4 முனை போட்டி நான் மறுபடியும் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பக்கம் திமுக அதிமுக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இந்த பக்கம் தாவேகா சமீபமா தான் இப்போ ஓபன் பண்ணாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இளைஞர்கள் கிட்ட வரவேற்பு இருக்கு? நீங்க நினைக்கிறீங்க 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு தான். டிவிகேக்கு 33 வருஷம் ஆச்சு. அவர் நீங்க சினிமா ஒதுக்கி வச்சுட்டு அரசியல போகக்கூடாது. சினிமா வச்சு தான் அவர் அரசியலையே. 33 ஆண்டுகள் ஆகுது தாவேகா இதுங்களா. முன்ன அந்த இடத்த எடுத்துங்க. இது முதல் தேர்தல் நிற்பாங்க. இப்போ அவங்க வாக்கு சதவீதத்தை பார்ப்போம். இன்றைக்கி ஒரு இளைஞர்கள் எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா காலத்துக்கு அப்புறம் அவரை நடிகராக, அவர் மக்கள் இந்த தலைமுறை அவர் ஒரு நடிகராக போகுது. அது அப்படியே ஓட்டாமாங்கிறது இந்த தேர்தலில் தான் தெரியும். 3 வருஷம்ல அதை இயக்க ஆரம்பிச்சதை சொல்கிறீங்க. அவர் 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷமாக விஜய்னா தெரியும் இந்த தமிழக மக்களுக்கு. தளபதி விஜயோடைய அரசியல் அணுகுமுறை எந்த அளவுக்கு இருக்கு? அவர் மனசால் நினைக்கிறத சிலரால் பேச முடியாது. சில பேருக்கு பேச்சு திறமைகள் இருக்கும், செய்ய மாட்டாங்க. விஜய் என்னால் கண்டே பிடிக்க முடியல எதில் ஒரு முன்னணியில் இருக்கிறார். ஒரு வேளை தெரிஞ்சு தான் பேசாமல் இருக்காரா, இல்லை அவருக்கு நல்ல மனசு இருந்து பேச தெரியாமல் இருக்காரா அப்படின்னு. அவருக்கான வாய்ப்பு வரும்போது தானே அவர் செயல் திட்டத்தில் தானே நமக்கு தெரியும் அவர் எப்படியாப்பட்டவர்னு. பார்ப்போம் பொறுத்திருந்து. இளைஞர்கள்ட்ட அவருக்கான வாக்குகள் அதிகப்படுமா வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? யாரையோட ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த இயக்கத்துக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும். இவங்க எடுத்துருவாங்க, இவங்கெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பேச முடியுங்க. ஒரு உண்மையான தொண்டை அந்த இயக்கத்தில் தான் இருப்பான். என்றைக்குமே மாற மாட்டாங்க. வேடிக்கை பார்க்க கலைஞர் வந்தாலும் நாங்கள் போய் பார்ப்போம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்தாலும் பார்ப்போம், ஜெயலலிதா வந்தாலும் பார்ப்போம். ஜிகே மூப்பனார் ஐயா ஒரு கட்சி தொடங்கினார், அவர் வந்தாலும் ஓடி பார்ப்போம். புரிதுங்களா? அதை வச்செல்லாம் நம்ம கணக்கிட முடியாது. இவங்க அவங்ககிட்ட போயிடுவாங்க, அவங்க இவங்ககிட்ட வந்துடுவாங்கன்னு. புரிதுங்களா? அதனால் அவங்க வாக்கு உழுவும் போது புதுசாக வந்தவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக நான் நாம் தமிழர் அப்படி மதிப்பிடலை. ஏன்னா அவங்க ஒரு ஆணி வேறு. அவங்க தமிழை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தைரியமாக நீண்ட நாளுக்கு அப்புறம் தமிழர்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணும், தமிழ் தேசியம்ங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி அந்த பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. சமயத்தில் அவங்க மாநாடை பார்த்து கூட வியந்தேன். ஒரு கூட்ட நெரிசலோ, ஒரு மது பழக்கமோ, ஒரு சேர் உடைப்போ, இல்லை அவங்களுக்கான உணவு கூட யாரும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இன்றைக்கு 2.5 மணி நேரம் மாநாட்டில் அவர் உரையாற்றி இருக்கிறத பார்த்தேன். அது ஒரு மணி நேரம் 80 நிமிடம் அசையாமல் அந்த தொண்டர்கள் உட்காந்ததை பார்த்தேன். அப்படி பேசக்கூடிய தலைவராகவும் அவரை பார்த்தேன். இன்றைக்கி எவ்வளோ பேர் போனால் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் முக்கியமாக மீட்டிங்கை முடிச்சுட்டு பேசுறதுக்கே கண்டென்ட் இல்லைன்னு போயிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு வாக்கு மாறுதுன்னு அந்த தொண்டர்களை மாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக நாம் தமிழர் அந்த வாக்குகளை இழக்க மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது 1% கூட தான் இருக்குமே தவிர குறையும்னு நான் நினைக்கல. அது எல்லாருக்குமே எங்களை போன்ற ஆண்டு இந்த தமிழ் பற்றோடு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியும். இது அரசியல் கிடையாது, ஒரு நடுநிலையான கருத்து. என்னது இளம் தலைமுறை வாக்காளர்கள் முதல்ல வாக்கு போட போறேன், ஓட்டு போட போறேன்ற அந்த இளம் தலைமுறைகளுக்கு இப்ப இருக்க அரசியல் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் புரிதல் இருக்கா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு? அவங்க உண்மையிலேயே அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கான ஒன்றை தான் அவங்க திரும்பி பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச வேட்டி
தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்குது, எந்தெந்த தலைவர்கள் போராடி இருக்காங்க, எப்பேற்பட்டவர்கள்லாம் இந்த மொழிக்காக, தமிழுக்காக, இந்த மண்ணுக்காக, உரிமைக்காக, இந்த வாழ்க்கைக்காக, இன்னைக்கு நம்ம ஓட்டளிக்கிற இடத்துக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்காக கூட எத்தனை உரிமைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். போராடி போராடி அதுக்காக போராடி உயிர் நீத்த அந்த தலைவர்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து அந்த வரலாறை படித்து பார்த்து வாக்களிக்கணும். அந்த வாக்கே ஒரு முத்தான வாக்காக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஜஸ்டிஸ் கட்சி தொடங்கின வெட்டி நீதி கட்சி தொடங்கி, திக தொடங்கி, திமுக தொடங்கி, அதுக்கப்புறம் அதிமுக, இப்படி பெருந்தலைவர் காமராஜருடைய அவருடைய தியாகம் திருமணம் ஆகாமல் அவர் எவ்வளோ ஒரு எளிமையில் இருந்தார். தந்தை பெரியார் என்ன மாதிரி அறிவுகளை உங்களுக்கு சுயமரியாதையை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம், அண்ணாவுடைய கருத்துக்கள் எல்லாம், தனி தமிழ்நாடு கோஷங்களை எல்லாம், முக்கியமாக இந்திய எதிர்ப்பில் உயிர் நீத்த அந்த இளைஞர்கள் எல்லாம், அன்றைய மாணவர்களாக இருந்த கல்லூரி மாணவர்களாக இருந்த அந்த மாணவர்களுடைய வரலாறெல்லாம், இன்றைய இளைஞர்கள் அந்த தியாகங்கள் எல்லாம், இந்த தமிழ்நாடுங்கிற பேர் எடுக்க எத்தனை உயிர்கள் சங்கர்லிங்கத்திலிருந்து உயிர் நீத்த தலைவர்கள்லாம் நினைத்து பார்த்து இந்த இளைஞர்கள் கொஞ்சமாவது இன்னைக்கு இருக்கிறவங்களை மட்டும் பார்த்து வாக்களிக்காம தலைவர்களை, அன்றைய தலைவர்கள் எப்படியெல்லாம் இந்த தமிழகத்துக்கு போராடி உயிர் நீத்தார்கள், இளைஞர்கள் தீக்குளித்தவர்கள்லாம் இருக்காங்க, இதெல்லாம் நினைவில் வைத்து நம்ம ஈழ விஷயத்தையும் நினைவில் வைத்து அதையெல்லாம் படித்து பார்த்து திரும்பி பார்த்து வாக்களித்து அந்த வாக்காக இருக்கும். ஆமாம், இல்லை என்றால் வெள்ளத்து மேல் மொய்த்த ஈக்களாக தான் போகும் அந்த வாக்கு. சார், இப்போ இருக்க சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபு, இப்போ எல்லாமே இருக்குங்களா, அதில் வர சில விஷயங்கள் வந்துட்டு இப்போ இருக்க இளைஞர்களோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிட்டு இருக்கு. அது வந்து அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கம்பாரிசனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுலேருந்து தான் சில பேர் டிசிஷன் எடுக்கிறாங்க, எனக்கு இந்த தலைவர் தான் வேணும், இவர் நல்லா பேசுகிறாரு, இந்த கட்சி தலைவர் நல்லா பேசுகிறாரு, அவர் நல்லா பேசுகிறாரு, இப்படி எடுத்துக்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இன்றைக்கி பொறுத்தவரை இளைஞர்கள்ட்ட சந்தேகமே அதுதான். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னோம் இல்லையா, எத்தனை விஷயங்களை நீங்கள் பின்னோக்கி பார்த்து வாக்களிக்க போகிறீங்க, தியாகங்கள்லாம் இதெல்லாம் நெஞ்சில் வச்சு தான் அவங்க பார்க்குறாங்க. இன்றைக்கி திறமையாக ஒருத்தர் பேசிட்டாங்களும் பேசவே மாட்டார், மேடை பேச்சே இருக்காது புரட்சி தலைவர்கிட்ட, புரிதுங்களா? அவர் ஆட்சியாளர் மிக திறமையாக கலைஞர் பேசுவார். எம்ஜிஆர் இருக்கும்போது 12 வருஷம் வெயிட்டிங்கில் இருந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வராரு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர் மிக எழுத்தாளர், மிக கவிஞாளர், மிக மேடை பேச்சாளர், மிக சீர்திருத்தவாதி. அவரே வெயிட்டிங்கில் இருந்தார் இல்லையா? இதெல்லாம் வச்சு முடிவு பண்ண முடியாது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள். ஏன்னா நானே அந்த காலத்தை சார்ந்தாள் இல்லையா? எங்கள் காலங்கள்லாம் எம்ஜிஆர், சிவாஜி சார், அதுக்கப்புறம் நானே நிறையா சொல்லியிருக்கேன், விஜயகாந்தோடைய ரசிகர் நானுன்னு. சரிங்களா? அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இருந்து நாங்கள் வந்தோம். இப்போ இன்றைய இளைஞர்கள் மனதில் எதை நோக்கி வாக்களிக்க போகிறாங்கிறதே எனக்கு தெரியல. தமிழ் மொழி, தமிழக வளர்ச்சி, இந்த நாட்டுக்கு சுயமரியாதை இருக்கணுங்கிறத நோக்கியா? அப்படி இருக்குமா அந்த வாக்கு? இல்லை நம்ம தலைவர் ஜெயிச்சா போதும், ஊர் முதலமைச்சர் ஆனால் போதுமா? இப்போ 2 வாக்கு வேணும் நமக்கு. தமிழ்நாட்டு நலன் சார்ந்த ஒரு வாக்கு இருக்குது, என் தலைவனுக்காக தான் அந்த வாக்குன்னு இருக்குது. இப்போ அப்படி நிற்கிது இந்த எலெக்ஷன். இப்போ தமிழ்நாடா தலைவனாங்கிறது இடத்துல இருக்குது. இளைஞர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச வேண்டி தான் எனக்கே தெரியும், புரியும். அந்த நிலைமையில் இருக்கிறோம். இளைஞர்களுடைய இன்றைய வாக்கு வங்கி எதை நோக்கி போகுதுன்னு. ஸோ இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு குழப்பமாக இருக்குது. நீங்கள் நான் குழம்பு போயிருக்கேன். என் நாடா என் தலைவனான்னு இருக்குது. இப்போ நீங்கள் விஜயகாந்த் ஐயா வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாங்களா, தேமுதிகன்ட்டு, அப்போ அவருக்கு இருந்த மக்கள் ஆதரவுக்கும் இப்போ நம்ம விஜய் அவருக்கு இருக்க ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு உங்களுடைய பார்வையில்? ஏன்னா அவர் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, போகிற இடத்துலலாம் உயிர் பலி போயிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இறந்துட்டாங்க. இது வந்துட்டு ஒரு வருத்தமாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு? முக்கியமாக இந்த உயிரிழப்பு காரணம் அனுபவம் இல்லாத விஷயம்தான். ஒரு கடைகளை வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு நடுவில் கொண்டு போய் வண்டி போட்டு பண்ணினதே தப்பு, அது அனுமதி அளித்ததும் தப்பு. இப்படி ஒரு கூட்டம் நமக்கு தேவையான இவங்க எடுத்துக்கிட்டதும் தப்பு. 2 பக்கமே தப்பு. ஒரு வியாபாரம் பண்ணுறான், அவன் தான் தண்ணி கொடுக்கணும், உணவு கொடுக்கணும். அவன் கடையை மூடிட்டு காலையிலேருந்து உட்காந்துட்டிங்களா, உங்களுக்கு தண்ணி உணவு எங்கேருந்து வரும்? ஒரு சின்ன அறிவு கூட இல்லை. அன்றைக்கி தான் நான் மறுநாளே பேட்டி அளித்தேன் என் சேனல் RR தமிழில். திறந்த வெளியில் அவுட் ஆப்பில் போய் எப்படி மாநாடு நடத்தி சுத்தம் பண்ணி நடத்துகிறீங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் நடத்துங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுங்க, உணவு கொடுங்கன்னு பேட்டி கொடுத்தேன். இன்றைக்கி அது நடக்குது, மகிழ்ச்சி எனக்கு. இது எல்லாமே வந்து அறியாத மக்கள். ஒரு நடிகனை 10 பேர் அடிக்கிறாரு, ட்வீட் போகிறார், திடீர்னு நியூசிலாந்தில் இருக்கிறாரு, அடுத்த ஒரு சாண்டல் அமெரிக்காவில் ட்வீட் பாடிட்டு இருக்கிறாரு, அடுத்த ஒரு சாண்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. ஒரு பாட்டுக்குள்ளேயே ஒரு 20 நாட்டுக்குள்ளே இருக்காருன்னா அவர் எவ்வளோ அதிசயமாக மக்கள் பார்ப்பாங்க. ஓ, அவரை பார்க்க போகிறோமாங்கிற ஆர்வம் வரும்ல, அப்படி தானே கூடுவாங்க. ஆனால் நம்ம தானே ஒழுங்கினத்தில் இருக்கணும், 2 பேருக்கு அக்கறை இருக்கணும். இப்படி ஒரு நெருக்கடியான இடத்துல நம்ம சந்திக்கணுமா? வெளியே வச்சு சந்திக்கலாமே, ஏன் வெளியே இடம் இல்லை? 10 ஏக்கரை க்ளீன் பண்ணிட்டு நடத்திட்டு போகலாமே. இப்போ நடக்குது, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. அதான் சொல்லுவேன், எந்த ஒரு செயலும் நம்ம செய்யும் போது அந்த அனுபவம் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும்னு. இப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது, விபத்துகள் குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த இளைஞர்களும் அந்த ஆர்வக்கோளாறில் பைக்கை ஓட்டுறது, காட்டுக்குள்ளே தான் போலீஸ் தடுத்து அப்போ காட்டுக்குள்ளே பூந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் போலீஸை குறை சொல்லி என்ன பண்ணியும்? போலீஸ் சொன்னால் கேட்கணுமில்ல, சுய புத்தி வேணுமில்ல, சுயறிவு இருக்கணுமில்ல, ஒழுக்கம் இருக்கணுமில்ல இவங்களுக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் போலீஸையும் குறை சொல்கிறது, அப்புறம் விஜய் சாரை குறை சொல்கிறது, விஜயோடைய நிர்வாகிகளை குறை சொல்கிறது, அரசை குறை சொல்கிறதெல்லாம் இருக்கும். உனக்கு சுய ஒழுக்கம் இருக்கணும்.
ஒரு முதலாளி போய் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு தொழில் பண்ணுறோன்னா வேடிக்கை பார்த்து இறந்தானோ எங்கேயாவது ஒரு செய்தி இருக்கா? இந்த இறந்தவங்களாம் யாருன்னு பாருங்கள். நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடியவன், இல்லை ஒரு கட்சி தலைவர், செயலாளர் என்னைக்காவது செத்துருக்காங்களா? நல்லா பாருங்கள், அவங்களும் சேஃப்டியாக இருந்துக்குவாங்க. இவங்க தான் போய் அப்படி முந்தி அடித்து விழுந்து அப்பாவித்தனமா இந்த அப்பாவி மக்கள், அப்பாவி ஜனங்க வீழ்ந்து போகிறாங்க. மனக்கட்டுப்பாடு முக்கியம். பெற்ற பிள்ளைங்களை தவிக்க விட்ட தாய்மார்கள் எவ்வளோ பாடுபடுவாங்க, தாய்மார்கள் இருந்த பிள்ளைங்க எவ்வளோ பாடுபடும். இதெல்லாம் நினச்சி பார்த்து சுய ஒழுக்கத்தோட மக்களுக்கு சுய ஒழுக்கம் இருக்கணும், புத்தி இருக்கணும். ஒரு தொழிலதிபர் போய் சாக மாட்டோம், ஒரு வியாபாரம் பண்ணுறான், புரிஞ்சுங்க. அவனுக்கு தெரியும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியம், நம்ம வாங்கிய கடங்காரனு கடனை செலுத்தணும், நம்ம நம்பி குடும்பம் இருக்குது, வேடிக்கையாடா நமக்கு முக்கியங்கிறது அவனுக்கு புரியும். இது உங்களுக்கு புரியணும். கண்டிப்பாக அதை ஒளிபரப்புங்க, தப்பே இல்லை. உனக்கு சுய ஒழுக்கம் வேணும். நானும் தான் ரசிச்சிருக்கிறேன், கலைஞரை பார்த்துருக்கேன், எம்ஜிஆர் சார் பாதுகாப்போட தூரத்துலேருந்து நாங்கள் ரசிச்சிடுவோம். ஆமாம், அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது கிட்டையும் பார்த்துருக்குறேன். ஆமாம், முந்தி அடித்து போய் உயிரை விடுறாலாம் நம்ம கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு, தமிழ் குழந்தைங்களுக்கு வாழ்க்கை மேலே பயப்படுங்க. நீங்கள் இல்லைன்னா தாய் தந்தை என்னாவும் குழந்தைங்க என்னாவும். நீ குழந்தைய தவிக்க விட்டுட்டு சும்மா ஆறுதலுக்கு பேசலாம். நீ உயிரோடு இருந்தும் உயிர் இல்லாதவனா தான் நீ வாழணும். அதில் குழந்தைங்களை தவிக்க விட்ட பெற்றோர் இருக்கிறாங்கல்ல, அவங்க மனநலம் இன்றைக்கி என்னவாக இருக்கும்? குழந்தை அன்னைக்கே இறந்துருச்சு, நீ ஒவ்வொரு நாளும் இறந்துட்டு இருக்கிற வாழ்கிறங்கிற பேரில். கட்டுப்பாடு முக்கியங்க பிள்ளைங்களுக்கு. ஸோ மறுபடியும் நம்ம பிராண்டை பற்றி தான் பேசுவோம். சேலம் ஆர்ஆர் பிரியாணி, இது வந்து உலகம் முழுக்க ஒரு ஃபேமஸாக இருக்குது. இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க உங்களுடைய டைப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை உங்களோட சேர்ந்து நான் ஃப்ரான்சைஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சுங்க. என்னையவே கொடுத்துருக்குறேன் அந்த தொழிலுக்கு, எந்த ஒளிமறைவும் கிடையாது. எல்லாரும் வரைகளெல்லாம் அட்வைஸ் பண்ணுறேன். பணம் வந்தது நான் வாங்கிக்கிறது கிடையாது. பணம் வாங்கிட்டுனா அது எவ்வளோ தெரிஞ்சிருக்கும். அக்கௌண்ட்டை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு பணத்தோட வரைகளுக்கு அட்வைஸ். நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுறீங்க, எப்படி பண்ணுவீங்க, இதை செதுக்குவீங்களா, அதில் என்ன தன்மை தெரியும், பச்சசிங் தெரியணும், கஸ்டமர் வாடிக்கையாளர் வழிநடத்த தெரியணும், தொழிலாளர்களை தக்க வச்சுக்க தெரியணும், தரம் தெரியணும். வெள்ளாடுனா என்ன, செம்பிளியாடு என்ன, வரையாடு என்ன, குறும்பாடு என்ன, கொடியாடுனா என்ன, வால் குறும்பை எது, இதெல்லாம் தெரியணும். ஆட்டில் எல்லாமே ஆடு இல்லை, பேர் தான் ஆடு. அதில் எத்தனை வகைகள் இருக்குதுன்னு தெரியணும். செத்த கோழி எது, அறுத்த கோழி எது, பழைய கோழி எது, அப்படி பார்த்தா அங்கிருந்து தெரியும் எனக்கு. 10 கிலோ அரிசி எது, 9 கிலோ அரிசி எதுன்னு 10 கிலோ அரிசி இல்லைன்னு சொல்லுவேன். கண்ணளவு அந்தளவுக்கு இருக்கும் அனுபவம் எனக்கு. மசாலா வதக்கல் முறை என்ன, தகதகன்னு நெருப்பு எரிஞ்சிட்டா பொருள் வதங்கிறாது, கருகும், வெந்திருக்காது. நீங்கள் ஒரு ஆணின் பக்கடா போகிறத போய் பாருங்கள். ஒரு வாழகா பஜ்ஜி சீவாங்கலை, மிச்சர் கிச்சரு, ஸ்டீம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? மேலே கறி இருக்கும், உள்ளே வேகாது. எந்த பொருளும் அந்த வேக்காடு முறை தெரிஞ்சிருக்கணும், வதக்கல் முறை தெரிஞ்சிருக்கணும், மக்களுக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும், அந்த ஃப்ரெஷ்னஸ் டைம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் உணவு தொழில். இதெல்லாம் இருந்தால் உடனே பணம்லாம் எனக்கு தேவையில்லை, உடனே கடை கொடுத்துரும். இந்த அனுபவம் இருக்கா, நடத்துவாங்களா, தாங்குவாங்களா? போய் முன்ன என் கடைக்குள்ளே நில்லுங்க ஒரு 2 மாதம், எல்லாம் கற்றுக்கிடுவாங்க, மறுபடியும் பேச்சுவார்த்தையை வச்சுக்கலாமே. ஃபஸ்ட்டு இவங்க 2 மாதம் போய் எல்லாத்தையும் கவனிச்சாலாகும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எனக்கு நடத்துவாங்க நடத்த மாட்டாங்கன்னு. அந்த இடத்துல டிலீட் பண்ணிடுவேன். ஏன்னா அது உயிர் சார்ந்த விஷயம். இறைவன் உயிர் வாழ 3 விஷயத்தை கொடுத்துருக்கிறான். காற்று, நீர், உணவு. நீரும் காற்றும் இயற்கையாக இருக்குது. 3வது உணவு நம்ம கையில் இருக்குது. அந்த இறைவனுக்கு சமமான தொழில் அது. அது வியாபாரத்துக்காக மட்டும் பண்ணிடக்கூடாது. அவனுடைய இது சாப்பிட்டா உடல் நலம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக சொல்கிறேன்னு இரவு உணவை தவிர்ங்கன்னு. இப்போ கூட எங்கள் திருநெல்வேலி வியாபாரி சங்க தலைவர் பேசியிருக்காரு. ஒரு ஓனராக இருந்தவர் பார் என்ன சொல்கிறாருன்னு. நான் வியாபாரத்துக்காக கடை நடத்துகிறேன், தவிர்க்க முடியல. இரவு உணவே நமக்கு பெரிய கெடு. நீங்கள் வைடூரியம் வயரம் இந்த உலகத்தில் இருக்கிற உச்சமான உணவாக இருந்தாலும் பறவை 6 மணிக்கு மேலே சாப்பிடாது, 4 மணிக்கு மேலே தூங்காது, 3 மணிக்கே விழிப்புணர்வு வந்துடும். அதுக்கு பறவைகிட்ட கற்றுக்கணும் வாழ்க்கையை நம்ம, சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி 4 விஷயம் இந்த நாட்டில் போயிட்டு இருக்குது. முடி உதிராமை, கண் பார்வை, பல் டாக்டரு, குழந்தை பெருமானம், மகப்பேறு மருத்துவமனைகள். 4 மருத்துவமனை இன்றைக்கி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அதுக்கப்புறம் சுகருக்கு ப்ரெஷருக்கு மருந்து. கை குடைச்சலா, கால் குடைச்சலா, மூட்டு வலி, உணவு முறையால் எவ்வளோ அவஸ்தைப்படுறோம். இன்றைக்கி உலகத்திலேயே அதிக சக்கரை உள்ள நாடு இந்தியா. இந்தியாவிலேயே அதிக சக்கரை உள்ள மாநிலம் தமிழகம். அதனால தான் பிரியாணி ஒரு மூலிகை சாதம், பாஸ்மதி ரைஸில் சக்கரை சத்து கம்மி, அதில் கணிசமான மசாலா பொருட்கள் கொடுத்து மசாலா தூக்கி வெளியே போட்டு சாப்பிட்றாங்க. நல்ல தயிர் பச்சடியோட வெங்காயத்தை கடிச்சு சாப்பிடணும். வாங்கி கூட சாப்பிடுங்க தயிர் பச்சடி, நல்லா மத்தியான நேரத்தில் நல்லா சாப்பிடுங்க. பிரியாணி மசாலாவோட சாப்பிடுங்க. இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், மல்லி, புதினா, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் சாறு எல்லாம் அடங்கணும் தான் அந்த மசாலா. சரிங்களா? அதனால் பிரான்சஸ் எடுக்க வரவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அறிஞ்சு புரிஞ்சு பண்ணணும். புரிதுங்களா? எவ்வளோன்னு இருக்குது. ஒரு ஒரு மசாலா அடிக்கும் போது எவ்வளோ பொருள் உள்ளே இருக்கும். 3000 ரூபாயில் ஏலக்காய் இருக்குன்னு பிரியாணி எடுத்தால் 4-5 ஏலக்காய் இருக்கான்னு பாருங்கள் பிரியாணிக்குள்ளே. அப்போவே தெரிஞ்சு போயிடும். செரிமான சக்தி உங்களுக்கு இதில் கணிசமாக பட்டளவங்க, ஏலக்காய், கிராமங்கள். நீங்கள் கிராமங்கள் அதிகம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அது இல்லைன்னா செரிமான சக்தியும், வயிறு உப்பசனம், நெஞ்செரிச்சல் எல்லாமே வந்துடும். பிரியாணியை கண்டுபிடிச்சவங்க சாதாரண இல்லை, நம்ம தவறாக அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா? இந்த தகுதியெல்லாம் பார்ப்பேன் நான். மக்களுக்கு எந்த பொருளோ அந்த மசாலாவில் குறைக்காமல் போடணும். வாங்குகிற காசுக்கு பொருளை கொடுக்கணும். நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், விட்டுறல. நான் ஒவ்வொருத்தரையும் நான் அட்வைஸ் பண்ணுறதில்ல. அதுதான் கடை நடத்துகிற முதலாளிங்க அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்கள் அடுப்பாண்ட போனீங்களா, இன்றைக்கி நின்னீங்களா கிச்சனில், பச்சை நீங்கள் போய் பார்த்தீங்களா? பிஞ்சு ஏலக்காய் இருக்குது, முத்தலை ஏலக்காய் இருக்குது. ஏலக்காயில் எத்தனை வகைகள் இருக்குது. 700 ரூபாய்க்கு கிலோ ஏலக்காய் இருக்குது, 7000க்கு இருக்குது. எதை போட்டங்கிறது முக்கியம். குவாலிட்டி இருக்குது எல்லாத்துலேயும். அரிசியிலையும் இருக்குது, 50 ரூபாய்க்கும் பாஸ்மதி இருக்குது, 500 ரூபாய்க்கு இருக்குது.
எல்லாத்துலேயும் குவாலிட்டி இருக்குது. நம்ம எதை மக்களுக்கு கொடுக்குறோங்கிறது முக்கியம். இந்த விஷயங்கள்லாம் அவங்க அறிஞ்சு புரிஞ்சு பண்ணணுங்கிறத என் நோக்கம். அதனால் உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் கற்றுக்குங்க. இது உலகம் முழுதும் சாப்பிட வேண்டிய ஒரு உணவு தான். நீங்கள் ஒரு வறுவலில் கூட அவ்வளோ போட முடியாது, எந்த நான்வெஜ்லேயும் அவ்வளோ பொருட்கள் கலக்க முடியாதுங்க. இந்த பிரியாணிக்குள்ளே தான் அவ்வளோ பொருட்களை கொட்டலாம், இயற்கை மூலிகை பொருட்களை கொட்ட முடியும். நல்லா சொல்கிறேங்க, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராட்டி பூ, அனாச்சி பூ, மிளகு, சோம்பு, சீரகம், தனியாத்தூள், இதெல்லாம் இதில் தான் சேர்த்த முடியும். மல்லி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, ஆனின்னு, தக்காளி, அவ்வளோத்துலேயும் மருத்துவம் இருக்குது. அவ்வளோ கொடுக்குறாங்களா உள்ளங்கிறது முக்கியம். இப்போ நானே கிளை கொடுத்துட்டு அவர் கொடுப்பாரா, கொடுக்காதங்கிட்ட நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்படிலாம் செய்யுங்க போடுங்கன்னு. இப்படி தான் போயிட்டுருக்குது இந்த நிர்வாகம். எல்லாருக்கும் கொடுக்குறேன், தரமாக பண்ணட்டும். சாப்பிட்டோன்னே செரிக்கணும், சாப்பிட்டோன்னே மந்தமாகக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும் உடம்பு. ஒரு உணவு சாப்பிட்டா சுறுசுறுப்பாக மந்தம் தட்டி தூக்கம் வந்து உழுவக்கூடாது, தலை விழிப்புணர்வு வந்து நடக்கணும். அதுக்காக இல்லை சரக்கு ஊற்றி கொடுத்துட்டீங்களான்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படிலாம் கேட்பீங்க, நம்மளும் பயங்கர அறிவாளிங்க. எலுமிச்சஞ்சாறு தான் ஊற்றுறோம், அதனால தான் எழுந்து நடக்கிறீங்க. அப்படியே எலுமிச்சஞ்சாறு 2 பழம் அப்படி பச்சையை புளிஞ்சு குடிச்சு பாருங்கள், ஐஸ் சக்கரை இல்லாமல் உடம்பு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குமுன்னு. ஒத்துக்கிறீங்க உடம்பாக இருக்கட்டும். அது எது சீதோசன உடம்பு, ஈட்டு உடம்புமாங்க. ஒருத்தருக்கு ஒத்துக்காது, ஒருத்தருக்கு ஒத்துக்குமாங்க. அதை பார்த்து சாப்பிடுங்க. ஆமாம், நல்லா நாளாக அந்த தூக்கத்தை 2 எலுமிச்சை 4 எலுமிச்சை முடிஞ்சு அறிவு அப்படி மூக்கொலியே கொட்டும். அவ்வளோ ஆற்றல் மிக்கது லெமன். அது பிரியாணியில் கிடைக்கும். ஆமாங்க, கரிஞ்சீரகம் தண்ணி அளவாக குடிச்சு பாருங்கள். கரிஞ்சீரகம் நெருப்பு உள்ளே போனால் கொழுப்பு எரிச்சு கொண்டு விடும். அளவாக எடுக்கணும், அது அப்படி எடுக்கணும். அவ்வளோ கரிஞ்சீரகம் தான் எடுக்கணும். அதுக்கு இவ்வளோ எடுத்து திருட்டு உடம்பே தீ பிடிச்ச மாதிரி டென்ஷன் அதிகரிச்சிடும். கரிஞ்சீரகத்தில் அவ்வளோ பவர். அளவாக சாப்பிடுங்க, உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் எரிக்கப்படும். அப்படி ஒரு மகத்தானது கரிஞ்சீரகம், சீரக தண்ணி, இதெல்லாம். டீ காப்பியில் கொஞ்சம் மிளகு, காப்பி தூள் போயிட்டீங்க, அதில் கொஞ்சோண்டு பெப்பர் பவுட்ரு, பட்டை, சுள்ளுப்பட்ட பவுட்ரு. நான் குடிச்சிட்டு இருக்கிறேன். அதான் சுக்கு, கொத்தமல்லியை நல்லா வறுத்துட்டு, வறுக்கூட வேண்டாம் கொத்தமல்லியை, அப்படியே அதை எடுத்து சுக்கை போட்டு கொதிக்க வச்சு பணம் கட்டி போட்டு காப்பி. இந்த காப்பி தான் நம்ம குடித்தோம். சார், இப்போ ஃபாரின்ல வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு பேர் கொண்ட சில நேம்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சில போராட்டங்கள்லாம் நடக்குது. சில பேர் அகெயின்ஸ்டாக இருக்காங்க, தமிழ்நாட்டு பேர்லாம் ஃபாரின்ல வைக்கக்கூடாது, இந்த ஹோட்டல் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு உங்களுடைய ரிப்ளை என்னவா இருக்கு? தமிழில் போர்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது அந்தந்த நாட்டு சட்டங்கள். அது கொஞ்சம் பேசி நம்ம அமெரிக்காவில் வைக்க முடியல, குவைத்தில் வச்சுட்டேன். முதல் தமிழ் போர்டு குவைத்திலேயே சேலம் 6 பிரியாணி தான். அனைத்து கட்சியினர் வந்து வாழ்த்துனாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் எனக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. மாலை சால்வைகள் எனக்கு அணிவித்தாங்க குவைத்தில். தமிழர்களுக்கு நன்றி சொல்கிறேன். குவைத்தில் அனைத்து கட்சியினரும், அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தை, நாம் தமிழர், அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் அனைத்து பேரும் வந்திருந்தாங்க. பெரியார் கழகம், திராவிட கழகம் எல்லாமே. அந்த அளவுக்கு முதல் தமிழ் போட ஏற்றின வசி குவைத்தில் ரொம்ப பண்ணேன். உலகத்திலே முதல் தமிழ் நிறுவனத்தை யாழ்ப்பாணத்தில் பண்ணினேன். அங்கேயும் எனக்கு மக்கள் இடத்துல மிகப்பெரிய வரவேற்பு. அதனால தான் என் வீட்டில் யாராவது யாழ் மக்கள் ஏர்போர்ட் வந்தால் கூட என்னை பார்க்கங்க. ஏர்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என் வீடு இல்லையா, இது சாப்பிட்டு போகிறதுக்கு தான் வெளியே டேபிள் சேர் கடையை வீட்டுக்குள்ளேயே தரக்க காரணம். அந்த அளவுக்கு அந்தந்த நாட்டு சட்டங்கள் இருக்குல்ல, அதுக்கு உட்பட்டு தானே நடக்க முடியும். போராட்டம் நடத்துறதுக்கு தமிழ்நாட்டிலேயும் நேரத்தில் தமிழ் போர்டு வெயின்னு போராட்டம் நடக்குது. இன்னும் அதை பாருங்கள், என்னையும் சேர்த்துக்குங்க. நானும் போராடுறேன். வைக்க மாட்டாங்க. யாழ்ப்பாணத்தில் இங்கிலீஷ் போர்டு ஏற்றிட்டாங்க, தமிழே இல்லை. திறப்புலாவுக்கு போகிறேன், பார்த்து அதிர்ச்சியாகி அப்புறம் 3 நாளில் மறுபடியும் இறக்கிட்டு தமிழ் போர்டை ஏற்றினாங்க. உண்மைதான் சொல்கிறேன். தமிழை நம்ம போராடி தான் நம்ம பிள்ளைங்கிட்ட நீ திணிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் சிபிஎஸ் தானே விரும்புகிறாங்க. இப்போது காலை உணவு திட்டம் போட்டால் கூட எங்கள் ஸ்கூலுக்கு எல்லாம் நீங்கள் எதனால் கஷ்டப்படுறாங்க தொழிலாளிங்க தெரியுமா? அரசு ஆஸ்பத்திரியை சரியாக பயன்படுத்திக்கணும், அரசு மருத்துவமனை சரிங்களா, அரசு ஸ்கூலுகளை பயன்படுத்துங்க. இதனாலே பாதி செலவு குறையும். நீங்கள் பணக்காரன் படிக்க வைக்கிறான்ட்டு இவங்களும் வேலைக்கு இருக்கிறவங்களும் போய் அதில் சேர்த்துவிட்டு கஷ்டப்படுறாங்க தமிழர்கள். நாங்களாம் என்ன அதிலேயே படித்தோம். இன்றைக்கி நானும் தொழிலதிபராவில். எம்ஜிஆர் எங்கே படித்தார், கலைஞர் எங்கே படித்தார் சொல்லுங்கள்? இவங்களாம் முதலமைச்சரவே ஆகலை. அரசு ஸ்கூலை மலிவாக நினைக்க வேண்டாம், அரசு ஸ்கூலை பயன்படுத்துங்க தமிழர்களை. இன்றைக்கெல்லாம் ஆஸ்பத்திரி 5 ஸ்டார் மாதிரி இருக்குது. அதனால் நாகர்கோவில் ஹாஸ்பிட்டலில் நேற்று போய் பார்த்துட்டு எங்கள் ஊழியர் ஒருத்தர் அங்கே இதாகிட்டார், அடிபட்டுருச்சு காலில். நாகர்கோவில் திறப்புலாவில் போகிற ஆஸ்பத்திரிக்கு அப்படி இருக்குது ஹாஸ்பிட்டலு. அவ்வளோ டாக்டருங்க சுற்றி. எங்கள் காலத்தெல்லாம் சீட்டை வாங்கிட்டு வா, அங்கே வாங்கிட்டோம். ஆத்தான்னு ஒரு மாத்திரை சொல்லிருக்கும், நல்லா இவ்வளோ புருசுரும். அந்த மாத்திரை தான் தமிழ்நாடு அரசுன்னு எழுதியிருக்கோம். இன்றைக்கி அப்படி ஆகுது. இன்ஜெக்ஷன் போட சுடு தண்ணிக்குள்ளே ஊற விட்டுருப்பாங்க, ஊசியை எழுப்பாங்க, ஒரு பாட்டில் உடச்சி உயர்த்துவாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி ஊசியை தூக்கி போட்டு வேறு ஊசி போடுறாங்க. அந்த ஊசியை பயன்படுத்துறதில்ல, இன்னொருத்தருக்கு பயன்படுத்துகிறோம் ஊசியும். அந்தளவு மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், அரசு ஸ்கூலுங்க. நாங்களுக்கெல்லாம் பாத்ரூம் வசதியே கிடையாது. டவுசரை தலையை தூக்கிட்டு ஓடணும். ஆமாம், ஒருத்தர் தண்ணி ஊற்றிக்குவோம் கழுவுறதுக்கு. ஆமாம், டவுசரை கட்டி தலையில் போட்டுக்குவோம் எங்கள் காலங்களில். இன்றைக்கெல்லாம் அவ்வளோ வசதிகள், டோரோட கதவோட பாதுகாப்போடு இருக்குது. இன்னும் பாதுகாப்புனாலும் கேளுங்க. அரசு மருத்துவமனையும் ஊழியர்களாக தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க அரசு ஆஸ்பத்திரியும் பயன்படுத்தினா கொஞ்சம் சம்பளத்தை மீதி பண்ணலாம். சரியா? படிக்கிற பிள்ளைக்கு ஸ்கூல் எதுங்கிறது முக்கியம் இல்லை, அறிவு எதுங்கிறது தான் முக்கியம். கற்பூர புத்தி கொண்ட குழந்தை கண்டிப்பாக படித்து முன்னுக்கு வரும். நீங்கள் அரசில் வேலை பார்த்த பிள்ளைங்க தான், அரசு ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க அவ்வளோ முன்னணியில் இருக்கிறாங்க. அதுபோல் இன்றைக்கி தமிழ் ஸ்கூலில் படித்த இந்த கண்ணகி நகரை சேர்ந்த குழந்தைங்கள்லாம் இந்திய அளவில் இன்றைக்கி பதக்கம் வாங்கி தர அளவுக்கு நம்ம தமிழ் பிள்ளைங்க முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க தான். வாழ்த்துக்கள்.
அரசு ஸ்கூலை அரசு ஆஸ்பத்திரியை பயன்படுத்துங்க. இன்றைக்கி அவ்வளோ நவீன வசதிகள் வந்துருச்சு. தவறுகள் இருந்தால் உடனே வீடியோ எடுத்து போட்டுருங்க, தப்பு இல்லை. இன்றைக்கி நல்ல அமைச்சர் மா சுப்பிரமணியம் எங்கள் அண்ணன் நண்பர் அண்ணன். ஆமாம், அந்த அளவுக்கு நல்ல சுகாதாரத்துறை இன்றைக்கி திராவிட ஆட்சியில் அருமையாகவே இருக்குது. சார், நீங்கள் ஆரம்பித்த ஆர்ஆர் தமிழ் யூடியூப் சேனல் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்குன்னு இப்போ சமீபத்தில் ஒரு வியூஸ் வந்து பார்த்தோம், மில்லியன் கணக்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற விஷயம் நல்லா ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதை நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போக போகிறீங்க? இதை பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லியிருக்கணும். ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் எந்த ஒரு திறப்பு விழாவோ, ஒரு விஐபியோ, ஒரு சீஃப் கெஸ்ட்டுன்னு, ஒரு அமைச்சரோ, ஒரு நடிகரோ எதையுமே நாங்கள் இன்னும் பேட்டி எடுத்ததில்லை. அப்படியே நாங்கள் போகிற அன்றாட வாழ்க்கையை பதிவு பண்ணிட்டு போகிறேன். இதுக்கே இவ்வளோ வரவேற்புன்னு இருக்குன்னு நினைக்கும் போது நம்ம ஒரு உண்மைத்தன்மையோடு போயிட்டு இருக்கிறோங்கிறது புரியுது. இது என்ன நவீனப்படுத்துறதுக்கும் இதை இன்னும் மேம்படுத்துவதற்கு தமிழில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் இதெல்லாம் இதில் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் புதிய பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இல்லையா? இந்த ஏற்றுமதி துறையிலேயே நிறைய பேருக்கு தெரியல. சாதாரண புளியங்கொட்டையில் கூட பவுடர் இருக்குது, நான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன். பெலாக்கொட்டைக்கு இது அவிச்சு தான் அதில் நூடல்ஸ் செய்ய முடியும். நான் நிறைய வீடியோ, நிறைய சிறு தொழிலை கற்றுக் கொடுக்கணும் இந்த சேனல் மூலமாக. தொழில்துறைக்கு இதை பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இளைஞர்களுக்கு என்னுடைய அன்றாட வாழ்க்கை முறை நான் எங்கெல்லாம் இருக்கிறேங்கிறதுக்கு, என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு பயன்படுத்தி. இன்னும் நான் அதில் இறங்கலை. இன்னும் நான் உணவு முறை பற்றி நிறையா பேசணும், ஆயுட்கால நீடிக்க பேசணும், உணவு முறையால் ஆரோக்கியத்திற்கு பேசணும். நான் பெண்கள் இன்னைக்கு மப்பப்பேர் பிரச்சனை, பல் பிரச்சனை, கண் சார்ந்து முடிச்சார்ந்த பிரச்சனை, என்ன மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் எடுத்தால் நல்லா இருக்கலாங்கிறத பற்றி பேசணும். என் வாழ்க்கையவே பேசணும். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் முடியிருக்கு, என்ன காரணங்கிறதையும் இன்னும் உண்மை சொல்லலை. டீ கிளாஸ் கழுவும்போது நிறைய பாலாடையை குடிச்சு விட்டேன். அந்த ஆடை இருக்கும், அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி பால் கிடையாது, ஒரிஜினல் பால். ஆடை நிறைய சேரும். நான் டீ கிளாஸ் 9 வயசில் கழுவும் போது ஆடையை எடுத்து வச்சுருவார் டீ கிளாஸில். அதில் சக்கரை போட்டு கலக்கி ஒரு நாளைக்கு 5-6 கிளாஸ் ஆடையை குடிச்சிருவேன். பாலாடை கட்டி அதெல்லாம் முடிக்கு ரொம்ப நல்லதான். விட்டமின் சி அதிகமாக இருந்துருக்குது அதில், கால்சியம். அப்புறம் அந்த கோரப்புள்ள போய் வரப்புல பிடிங்கி திம்பேன். அது என்னடான்னு பார்த்தா அந்த யூனிகோர் ஆயில் 100 மில்லியன் இன்றைக்கி 1000 என்னமோ. இதை நான் சும்மாவே தின்னுட்டு இருந்திருக்கிறேன் பசிக்கு. வேறு கடையிலாம் கோரை தானே யூனிகோர் ஆயில். யூனிக்கர்னு ஒரு ஆயில் இருக்குது, எடுத்து பாருங்க. லிட்டர் 1000 2000 என்னமோ. அது கோரப்புள்ளிலேருந்து அந்த கோரையுடைய காயிலேருந்து தான் தயாரிக்கிறாங்களாம். அது பிடுங்கன்னா இனிக்கும், முடி மாதிரியே வாசனை அடிக்கும். அது இதெல்லாம் பசிக்கு சாப்பிட்டேன். கடைசியாக பார்த்தா இன்றைக்கி நமக்கு முடி நிற்கிது. அதனால் பசிக்கு சாப்பிட்டதுலாம் அந்த பாலாடை, டீ கிளாஸில் டீ கடையில் ஆடையை சக்கரை போட்டு சாப்பிட்டது சரியா, அந்த கோரையை தின்னது, பசிக்கு வேர்க்கடலையை பிடிங்கி வேர்கடலை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. எலி புந்தலை வச்சுருக்கோம், அதை கடலை கொத்து எடுத்துகிட்டு போய் நோண்டனமாக உள்ள வேர்கடலை இருக்கும். வேலை முடிஞ்ச வெட்டி, இல்லைன்னா கொள்ளக்காரன் சண்டைக்கு வந்துடுவார். இதெல்லாம் தேடி நாங்கள் பசிக்கு சாப்பிட்டோம். இன்றைக்கி அதே மாதிரி பருப்பு வாங்க காசு இருக்காது. பசலைக்கீரைன்னு எரும மாடு மேயும், பசலைன்னு ஒரு கீரை இருக்குது கிராமங்களில், அதை பிடிக்கிட்டு போய் டெய்லியும் கடைஞ்சி சாப்பிட்ருவோம். இதெல்லாம் பெரிய சக்தி இருந்துருக்குது அந்த கஷ்ட காலத்தில். கோணப்பிள்ளையாங்க மினி இழந்த பழம் முள்வெளிக்குள்ளே இருக்கும், பறித்து சாப்பிட்ருவோம் நாங்கள். அப்புறம் இந்த கலிஞ்சி பழம், இந்த களிச்செடியில் இருக்குமே, அந்த பழங்கள்லாம் பறித்து சாப்பிடுவோம். மீன்களை பிடிச்சி சுட்டு திங்கிறது. மசாலா வாங்க காசு இருக்காது, நெருப்பை மூட்டி அப்படியே ஆடு மாடு மேய்க்கும் போது சாப்பிட்ருவோம். இதெல்லாம் முடிக்கு, கண் பார்வைக்கு, பசிக்கு, வறுமைக்கு சாப்பிட்டதெல்லாம் இன்றைக்கி எனக்கு கை கொடுத்துருக்குது. இதை பற்றிலாம் பேச போகிறேன். இயற்கை உணவுகளை பற்றி. ஒரு வியாதி வந்துட்டா அன்றைக்கி ஒரு ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேங்க. எந்த நோயாக இருக்கட்டும், நோய் போகிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு மருந்து ஒத்துக்கிறேன், 2வது அதுக்கான பயிற்சி இருக்கும், அதை கடைப்பிடிங்க. 3வது அந்த நோய்க்கு எதிரான உணவு எதுன்னு தேடி பாருங்க உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில். 3ஐயும் சேர்த்து செய்யும் போது அந்த நோய் நிச்சயமாக போயிடும். வெறும் மருந்தாலையும் நோய் போகாது, வெறும் உணவாலையும் போயிடாது, வெறும் பயிற்சியாலையும் 3ஐயும் இணைத்துக்குங்க. முக்கியமாக உணவாலேயே நோய் போகுங்க. இந்த மருந்தை எங்கே தயாரிக்கிறாங்க? இந்த உணவுலேருந்து தான் அந்த மருந்தை தயாரிக்கிறாங்க. புரிஞ்சுங்க. ஏதோ ஒரு பருப்புலேருந்தோ, ஒரு இலையிலிருந்தோ, ஒரு வேர்லேருந்து தானே மருந்து உருவாகுது. அதவே உணவாக எடுங்க. எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்குது. அதை கடைப்பிடிக்கணும்னு அன்போடு வேண்டி கொடுறேன் தமிழ் பிள்ளைகளுக்கு. தமிழ் செல்வன் ஒரு அறிவிக்கப்படாத நடிகராகவும் ஒரு அறிவிப்பில்லாத அரசியல் தலைவராகவும் திகழ்கின்றேன். தமிழர்களுக்கு நன்றி இந்த இடத்துல என்ன வச்சதுக்கு. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய வீடியோ தொடர்ந்து நாங்கள் இந்த சேனலில் பார்க்கணும். நம்ம வியூவர்ஸில் நிறைய பேர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. உங்களுடைய ஆர்ஆர் பிரியாணி மாதிரி அடுத்து உங்களை சேனலும் வேறு லெவல் கொண்டு போகும் நாங்கள் வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஆர் தமிழில் கண்டு களியுங்கள்.